அதே நேரம் இங்கு இருக்கிற மதவாதிகளிடமிருந்து, முக்கியமாக ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற சங்கிகளிடமிருந்து சைஃப் அலி கானுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு த்ரெட்டு இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு காரணம் அவருடைய மகனுக்கு அவர் வைத்த பெயர். அவருடைய மகன் பேர் வந்து தைமூர். இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிவுட் என்பதே இந்த நிழல் உலக தாதாக்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு படத்துறை. அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களால் தான் முன்னுக்கு வர முடியும். அவர்கள் யாரை விரும்பவில்லையோ அவர்களால் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் வந்து முதலிடத்துக்கு வர முடியாது. இதுதான் அங்கே இருக்கிற கள நிலவரம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற பார்வையும் போக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சமீப காலமாக இஸ்லாம் மதத்தை சேர்ந்த இந்த நடிகர்கள் வீடுகளில் தாக்குதல், கொலை முயற்சி இதெல்லாம் நடக்க தொடங்கியிருக்கு. காவல்துறை சொல்கிறத நம்ப முடியல. அப்போ சைஃப் அலி கானுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதும் பார்த்திங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. அப்போ உண்மையில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு சொல்லவே முடியாது. வெறுமனே யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். பட் எம்ஜிஆர் டிவி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டாக வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிஸ்மி சார் நம்ம கூட இணையிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். நைஸ் டு மீட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா காலகட்டத்தில் வந்து அடுத்தடுத்து நிறையா சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா பாலிவுட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சைஃப் அலி கான் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு மெயினான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஆக்டர் அவர். ஸோ அதனால் பாகிஸ்தான்லேருந்து அவருக்கு நிறையா த்ரெட்டனிங் வந்ததாகவும் அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதாகவும் ஒரு பரவலாக வந்து ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதானா? இல்லை, பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேரடி தொடர்பில் கிடையாது. ஒரு ஊடகங்களில் வருகிற செய்திகளை வைத்து தான் அந்த விஷயங்களே நம்மளால் பேச முடியும். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சைஃப் அலி கான் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் பாகிஸ்தானிலிருந்து அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்தது அப்படிங்கிறத நம்மளால் ஏற்க முடியாது. என்னென்னா பாகிஸ்தானும் வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய தேசம் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து அங்கிருந்து பெரிய அச்சுறுத்தல் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரம் இங்கிருக்கிற மதவாதிகளிடமிருந்து, முக்கியமாக ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற சங்கிகளிடமிருந்து சைஃப் அலி கானுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு த்ரெட்டு இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு காரணம் அவருடைய மகனுக்கு அவர் வைத்த பெயர். அவருடைய மகன் பேர் வந்து தைமூர். ஸோ இந்த பேரை நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப காலமாக இன்னும் சொல்ல போனால் சைஃப் அலி கானுக்கு அந்த குழந்தை பிறந்து இவர் பெயர் சூட்டியதிலிருந்தே இப்படி ஒரு கான்ட்ரவர்சியும் ஒரு எதிர்ப்பும் விமர்சனமும் சைஃப் அலி கான் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு இருந்தது. அதே நேரம் இந்த மதவாதிகளுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சைஃப் அலி கான் வந்து ஒரு பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவரெல்லாம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமியராக நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஆர்த்தடாக்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 வேளை மசூதிக்கு போய் தொழுதுட்டு தலையில் குல்லா போட்டுக்கிட்டு எந்நேரமும் வந்து அல்லாஹ் அல்லாஹ்னுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் கிடையாது சைஃப் அலி கான். அவர் பிறப்பால் வந்து ஒரு முஸ்லீம். அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் இருப்பது திரையுலகில். அவர்களுடைய லைஃப் ஸ்டைலுங்கிறதே வேறாகத்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சங்கிகளுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் எப்படி தைமூர்னு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எதிர்ப்புக்கு காரணமாக இருந்தது. அதே நேரம் இப்போது நடந்த இந்த சம்பவத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிவுட் என்பதே இந்த நிழல் உலக தாதாக்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு படத்துறை. அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களால் தான் முன்னுக்கு வர முடியும். அவர்கள் யாரை விரும்பவில்லையோ அவர்களால் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் வந்து முதலிடத்துக்கு வர முடியாது. இதுதான் அங்கே இருக்கிற கள நிலவரம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இந்த கத்தி குத்து நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இந்த பத்திரிகை செய்திகள், அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, சைஃப் அலி கானுடைய ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைஃப் அலி கான் வீட்டில் இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து ஒரே சத்தம். இவர் ஒன்று என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுட்டு வர்றாரு. அப்போ வந்து ஒருத்தன் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் என்னன்னு கேட்டு போகும்போது அவரை குத்திட்டான். இதுதான் சைஃப் அலி கான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக காவல்துறை சொல்லுது. பட் அதுவே வந்து நம்ப முடியல. ஏன்னா ஒரு நடிகர் தன்னுடைய வீட்டில், அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அப்போ வெளியில் இப்படி ஒரு சத்தம் அப்படின்னா நிச்சயமாக வரவே மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போலீஸுக்கோ அல்லது வேறு யாருக்கோ
ஒரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் சத்தம் கேட்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ளே அல்லது அந்த கேம்பஸில் எங்கேயுமே சிசிடிவியே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இன்னொரு பக்கம் நம்ப முடியாததாகவும் இருக்குது. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் ஏன் ஒரு செலிபிரிட்டி வீட்டில் சிசிடிவி இல்லைங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுவது வந்து முக்கியமான ஒரு பகுதி. பாம்பே பாந்திரா சிசிடிவி இல்லாத இடமே கிடையாது. அப்போ சைஃப் அலி கான் இன்னொன்று அவருடைய ஒய்ஃப் வந்து கரீனா கபூர் அப்படிங்கும்போது ஒரு செலிபிரிட்டி தம்பதிகள் வீட்டில் எப்படி சிசிடிவி இல்லாமல் இருக்கும்? அதுக்கடுத்து அது ஒரு பெரிய ஒரு பாஷான ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தெரியுது. அப்போ இதுவே வந்து ஒரு நமக்கு சந்தேகத்துக்கும் கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி குத்து, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நம்ம என்ன கேள்விப்படுவோம் அப்படின்னா துப்பாக்கி தான். இப்போ சமீபத்தில் சல்மான் வீட்டில் கூட அப்படி ஒரு துப்பாக்கி சூட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது கத்தியே எடுத்துகிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் ஒரு லோக்கல் ரவுடிசத்தினுடைய வெளிப்பாடு. ஸோ அதனால் இதெல்லாம் நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் அதுதான் இப்போ நான் கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இது சங்கிகளோட ஒரு தாக்குதலாக இருக்கிற பட்சத்தில் அப்புறம் ஏன் சல்மானுக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தது அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொல்லப்பட்டார், அதுவும் நம்மளுக்கு தெரியும். தொடர்ச்சியாக அப்படி நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சங்கிகள் தான் சொல்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிவுட்டில் இருக்கிற நடிகர்கள், அவர் ஆமீர் கானாக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், அல்லது சல்மான் கானாக இருக்கட்டும், இல்லை சைஃப் அலி கானாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே பெயரளவில் தான் இஸ்லாமியர்கள். ஏன்னா இப்போ நீங்கள் சல்மான் கானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஆமீர் கானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே திருமணம் செய்தவர் கூட இஸ்லாமிய பெண் கிடையாது. கிரண் ராவ் அப்படிங்கிற ஒரு இந்து பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாருக் கான், அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா கௌரிங்கிற ஒரு இந்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர்களுக்கு மதமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து அந்த மதத்தில் பிறந்துட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இவர்களுக்கும் அந்த இஸ்லாமிய மதத்துக்குமான தொடர்பு. இன்னும் சொல்லப்போனால் பாம்பேயில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்படும். ஷாருக்கும் சரி, சல்மானும் சரி, சைஃப் அலி கானும் சரி, அமீர் கானும் சரி அந்த விநாயகர் சதுர்த்தியில் கலந்துக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டிலேயே விநாயகர் சிலைகளை வச்சு வழிபடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு இவங்க பார்த்திங்கன்னா மதத்தை தள்ளி வைத்து விட்டு அங்கே மதங்களை கடந்து ஒரு மனிதநேயத்தோட வாழ்கிற நடிகர்கள் தான் இவங்க. அப்படி இருக்கும்போது இவர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு மத அடையாளமாக ஒரு மதத்தின் பிரதிநிதியாக பார்க்குறாங்க அப்படின்னா அது பார்க்குறவனுடைய கோளாறு தானே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற பார்வையும் போக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சமீப காலமாக இஸ்லாம் மதத்தை சேர்ந்த இந்த நடிகர்கள் வீடுகளில் தாக்குதல், கொலை முயற்சி இதெல்லாம் நடக்க தொடங்கியிருக்கு. அப்போ வந்து இது என்னதான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா சங்கிகளோட தாக்குதலாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்களே தான் சார் சொன்னீங்க, இப்போ இது வந்து தாதாக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இது அண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நடந்துச்சுன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சுமூகமான ஒரு 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 கட்ட பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கலாம். அப்போது வந்து இது எல்லை மீறி போனனால வந்து ஒரு தாக்குதலாக ஏற்பட்டிருக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம்ல? இல்லை, இது எல்லாமே நம்மளுடைய யூகங்கள் தான். ஏன்னா அங்கே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே அங்கே சிசிடிவி இல்லைங்கிறதுனால அங்கே என்ன நடந்ததுங்கிறதுக்கான ரொம்ப ஒரு காவல்துறை சொல்வதை நம்மளால் நம்ப முடியல. முக்கியமாக அந்த சிசிடிவி விஷயத்தில் காவல்துறை சொல்கிறத நம்ப முடியல. அப்போ சைஃப் அலி கானுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதும் பார்த்திங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. அப்போ உண்மையில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு சொல்லவே முடியாது. வெறுமனே யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். பட் எல்லாத்துக்கும் மேலே இதற்கு வந்து வெறுமனே ஒரு தொழில் போட்டி அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அல்லது இந்த நிழல் உலக தாதாக்களுடைய ஆதிக்கம், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்னதான் இருக்கும். இல்லை வந்து தாதாக்களோட இதுவாக அதிகமாக இருக்குதா, இல்லை வந்து பொலிட்டீஷியன் யாராவது இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறாங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.